கூட்டத்தை பார்த்தீங்களா? ஒன்றுமே இல்லாத இந்த இடம் இப்போ பாருங்கள் எவ்வளோ கூட்டத்தை பாருங்கள். அங்கங்கே ஆஃபீஸெல்லாம் லீவ் விட்டு வராங்க. எல்லாம் அண்ணனை பக்கத்துக்கு இவ்வளோ கூட்டம் நிற்கிறாங்க. அப்போ வர மாட்டாரா? இவ்வளோ கூட்டம்லாம் ஓட்டா மாறாதுன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ கூட்டம் தான் ஓட்டா மாற போகுது. எல்லாம் மூக்கு மேலே வரல வச்சு அண்ணாந்து பார்க்க போகிறாங்க. அப்போ தெரியும் அவங்க மூக்கெல்லாம் கீழே உய போகிறது. இல்லை எல்லாம் மட்டும் என்ன புரிஞ்சுனா வந்தாங்க? இல்லை லயோலா காலேஜில் போயிட்டு வந்தாங்களா, படிச்சுட்டு வந்தாங்களா, அண்ணா யூனிவர்சிட்டியில் போய் படிச்சுட்டு வந்தாங்களா? அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாருக்கும் ஒரு சான்ஸ். சரிங்களா? இப்போ ஃபுட்பால் விளையாடணும்னா அது கற்றுக்கிட்டு தானே விளையாட முடியும். உடனே ஃபுட்பாலை கோல் போட்டுற முடியுமா? எல்லாம் கற்றுக்கிட்டு தான் வர முடியும். அவன் தான் கற்றுப்பாங்க. ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க. அண்ணன் பூந்து விளையாடுறா இல்லையான்னு பார்ப்போம். அவர் கொடுத்தாலும் சரி, அண்ணன் கொடுக்கலனாலும் சரி, ஜனங்க மொத்தம் அவர் பக்கம் தான் நிற்பாங்க. அவர் இலவசமாக கொடுத்தாலும் சரி, அந்த ஃபேஸ்ன்னு ஒன்று இருக்குது தெரியுமா? அவருக்கு அது இருக்குது. அதனால் அந்த ஃபேஸுக்காக எல்லாம் போவாங்க. அவர் கொடுத்தாலும் சரி, கொடுக்கலனாலும் சரி, ரசிகை எல்லாரும் போவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். 2026 சிஎம் எங்கள் அண்ணன் தான் வருவார். கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன், எங்கள் அண்ணன் தான் வருவார். அவங்க பவுசே ஃபஸ்ட்டு சரியில்லை. அவங்க எங்களை சொல்லலாமா? நான் கேட்குறேன். நாங்கள் அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னதுக்காக எல்லாம் வாயை சைலண்ட்டாக அடைக்கிட்டு இருக்காங்க. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க அவருக்கு என்னென்ன பூந்து விளையாடுறாருன்ட்டு. சரிங்க, அவங்கவுங்க வீட்லேயே பொண்ணு பிள்ளைங்க இருக்குது, அக்கா தங்கச்சிக்கிறாங்க, அம்மா அப்பா இருக்கிறாங்க. அவங்கவுங்களுக்கு இப்போது டிஎம்கில் இருக்கிறவங்களாம் எனக்கு எங்கள் ஸ்டாலின் சாரை பிடிக்கும், ஸ்டாலின் அங்கிளை பிடிக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்கள அவங்க யோசிச்சு பார்க்கணும்ல. அப்போ அவங்க வீட்டில் கூட கேட்கல, ஏன்டா இப்போ நாங்களும் ஸ்டாலினை பிடிக்கணும்னு சொல்கிறோம். அப்போ எங்களே நீங்கள் அந்த மாதிரி தான் பேசுறியா? அவங்க ஒரு ரசிகர், சின்ன வயசுலேருந்து எல்லாம் ஒரு ரசிகர் இருப்பாங்க. அது தப்பு தான், அநாகரிகமான தப்பு. அது அண்ணன் தான் முடிவு பண்ணணும். அண்ணன் சிஎம்மா பதவி வச்சாருன்னா அதுக்கு தக்கத்தை தண்ணினா கொடுப்பாரு. எனக்கு தெரிஞ்சு கொடுப்பாரு. அது ரசிகையாக சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் அதை அரசியலில் கொண்டு வரீங்க? அவங்க ரசிகையாக சொல்கிறாங்க. நான் தான் சொல்கிறேன், இப்போ எங்கள் வீட்டுக்காரர் இருக்காரு, எங்களுக்குலாம் லவ் மேரேஜ் தான். ஆனால் எனக்கு எங்கள் வீட்டுக்காரை விட எனக்கு எங்கள் அண்ணனை தான் பிடிக்கும். ஏன்னா நான் ரசிகர், அதனால சொல்கிறேன். அதை அவங்க அதை அரசியலாக கொண்டு வராங்க. அவங்க புத்தியே அப்படிதான். ஏதோ ஒன்று கிடைக்கும், ஜட்டி மண்ணா ஜாக்கெட் வரன்ற மாதிரி அவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க. என்ன பண்ணுறது? அவங்க புத்தி அந்த மாதிரி கீழ்த்தரம். அவங்க அந்த அரசியல் அதை அப்படியே எடுத்துகிட்டு வராங்க. எப்படிலாம் பண்ணாங்களோ அதை அப்படியே எடுத்துகிட்டு வராங்க. வழிமுறையாக சொல்லுவாங்க தெரியுமா? இந்த கீழ்த்தனமான புத்தி அதை அப்படியே எடுத்துகிட்டு வராங்க. படிப்படியாக எடுத்துகிட்டு வராங்க. அவங்களுக்கும் ஒன்றும் தெரியல, அவங்க தொண்டர்களுக்கும் ஒன்றும் தெரியல. ஆனால் எங்கள் தளபதி அந்த மாதிரி எங்களை நடத்தலை, எங்களை அந்த மாதிரி காட்டலை. எங்களுக்கு அநாகரிகம்னா நாகரிகம்னு சொல்லி கொடுத்துருக்காரு. நாங்கள் அதை தான் ஃபாலோ பண்ணுறோம். இன்னமும் நாங்கள் அதை தான் ஃபாலோ பண்ணுறோம். நாங்கள் போய் அவங்க கட்சியில் எதனா ஒன்று என்னன்னா அதை போய் எடுத்து பேச மாட்டோம். இங்கே இப்படின்னா டிஎம்கே பற்றி பேச மாட்டோம், என்டிகே பற்றி பேச மாட்டோம். ஆனால் எங்கள் கட்சி தான் நிறைய பேர் பேசுகிறாங்க. நிறைய பேர் பெண்களை பேசுகிறாங்க, நிறைய பேர் இந்த தற்கூரின்றாங்க, இந்த அணில் குஞ்சின்றாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்கன்னு தெரியல. அவங்கவுங்க ஒன்று நோண்டாலும் அதே நாரிடும். புரியுதுங்களா? டிஎம்கே நோண்டா நாரிடும், அண்ணா ஏடிஎம்கே நாரிடும், என்டிகெல்லாம் சுத்தம் சொல்லவே தேவை. அவங்களாம் இந்த வாட்டி நாமும் தான். அவங்களாம் எதுக்கு நிற்கிறாங்களே எனக்கு தெரியல. உண்மையாலே அண்ணனை எதுக்கு நிற்கிறாங்கன்னு தெரியல. அண்ணன் எந்த தொகுதியில் நிற்கிறாரோ அந்த தொகுதியில் நான் நிற்பேன்னு சொல்கிறாங்க. அவங்களாம் எதுக்கு? வேஸ்ட்டு. போட்டி போகிறது வேஸ்ட்டு. எனக்கு தெரிஞ்சு மூக்கு கீழே பாய்ஸ் படம் மாதிரி மூக்கு கீழே போய் போகுது. எடுத்து ஃபெவிக்விக் போட்டு ஒட்ட வச்சுட்டு போகிறாங்க. அதுதான் மக்களுக்காக சேவை செய்யணும். நீ என்ன தானது ஒரு டப்பா ஒன்று எடுத்துக்கிட்டு நீ ஏன் உனக்கு சேவை செஞ்சுக்கின்னு எல்லா மக்கள்கிட்ட வசூல் பண்ணி உனக்கு நீ சொகுசு காரில் போகிற, சொகுசான வீட்டில் வாழ்க்கிற. அது 4 மக்கள் செய்ய அவர் படத்தை விட்டு எங்களுக்கு நல்ல செய்யணும் வர. நல்ல செய்கிற யாருன்னா அவங்கள தான் பிடிப்பாங்க. பின்ன உன்ன மாதிரி தற்கொலை கூட்டத்துக்கு போடுவாங்க. நீ எங்களை சொல்கிற தற்கொலை கூட்டம்னு சொல்லிட்டு எங்ககிட்ட திரள் நிதின்னு ஒன்று வாங்குற. அதை என்ன பண்ணுற? அதை சொல்லி ஃபஸ்ட்டு அதை கணக்கு காட்டு. நாங்கள் ஒத்துக்கிறோம். அதையே நீ காட்ட மாட்டுற. அவன் ஒரு பைத்தியக்காரியாவா நாயாவா? அவளை மாட்டெல்லாம் வச்சுக்கோ, மூக்கெல்லாம் உடச்சிடுவோம். நான் மாட்டினா உண்மையில சொல்கிறேன், மூக்கெல்லாம் அள்ளி சில்லாயிடும் அவளுக்கு. அவளாம் எங்கள் தளபதி கால் தூக்கி கூட ஆக மாட்டா. அவ பேசுற எங்க அண்ணனை பத்தி பேசுறா. அவ நல்லா வருது வாயில மீதியான பாக்குற. இல்லன்னா எங்க கண்ணகில பாசல லோக்கலா பேசுறேன் நானு. அவளாம் அசிங்கமா பேசுறேன் நான். அவளெல்லாம் மயிறு பெண்ணா, அவ புதுமை பெண்ணா, மயிறு பெண்ணா, அவ புதுமை பெண்ணா. ஓடிய கிட்ட உதவி வாங்க போல தெரியாது போலக்குது யாருக்கும். எல்லாம் படித்தோடி எல்லாம் எங்க விச்சுவல் வாரிசு சொல்றாங்களே, எல்லாம் இப்பெல்லாம் குழந்தை பிறக்கும் போது எல்லாத்தையும் எடுத்து படமா காட்டுறாங்க. நீ எப்படி அடி வாங்கினா, என்ன நான் பண்ண, ஏது அது பண்ண, எல்லாத்தையும் எடுத்து நீங்க விச்சுவல் வாரிசு சொல்றீங்க. ஒண்ணுமே தெரியாத தற்கொலை கூட சொல்றீங்க. அந்த தற்கொலை கூட நீ என்ன நான் பண்றேன், என்ன நான் ஏது பண்றேன்னு எல்லாம் எடுத்து காட்டுறாங்க மக்களுக்கு. அதுவே போதாதா உன் மூஞ்சே? இப்ப எங்க போன, இப்ப எங்க காண ஆளே காணா. பீச்ல லாஸ்ட் கொடை பிடிச்சதோட சரி. இப்ப ஆளே காண போயிட்டு எங்க போய் ஓடி போய் ஒழிஞ்சிக்கினேன். ஜூலி உன்னை தாண்டி கேட்கறேன், உடக்கால் எங்க போய் ஓடி போய் ஒழிஞ்சிக்கினேன்? சொல்லிட்டாரு எங்க சித்தப்பா பொண்ணு, எங்க பெரியப்பா பொண்ணு, நான் அவரே சொல்லிட்டாரு. அதாவது நான் என்னன்னா அவங்க அந்த லேடிஸ் பேட்டி குடிக்கட்டும். என்ன இந்த மாதிரி தப்பா மிஸ்யூஸ் பண்ணாரு அந்த லேடிஸ் பேட்டி கொடுங்க. நீங்க பேட்டி கொடுக்குறீங்க, அவங்க தானே
சொன்னாரு, என்னை வந்து தப்பா தொடுறாங்க, அதை பண்றாங்க, இது பண்றாங்க. அவங்க தானே பேட்டி பண்ணி எங்க பேட்டி பண்றீங்க? உங்களுக்கு ஒண்ணு கட்சியில கூடாது, உடனே எங்க அண்ணன் எது பண்ணாலும் அதை எடுத்து போட்டுருவீங்க. இந்த மாதிரி விஜய் தொண்டர் இந்த மாதிரி பண்ணிட்டாரு, இங்க குடிச்சிட்டாரு, கையை பூச்சி வலினாலும் ஒரு கையை இப்படி நல்லதுக்கோ கெட்டதுக்கோ கொடுப்பாங்க, உடனே கையை பூச்சி இழுத்து வலிச்சு போட்டுட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அவங்களோட புத்தி, அதுதான் அவங்களோட அரசியல், அதுதான் அவங்களோட அரசியலுங்க. எங்க அண்ணன் பாத்தீங்களா எவ்வளோ நல்லா செஞ்சிருக்காரு, எவ்வளோ இது பண்ணியிருக்காரு. நின்று பேசுறாங்க, அவங்களுக்கு வந்து அதெல்லாம் தெரியல. இந்த வாட்டிலாம் டிஎம்கேலாம் வராதுங்க, எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே வரவே வராது. அவங்க தோல்வி வந்து இதுல தெரிஞ்சு போச்சு, அவங்க பயத்தை. என்ன சொல்லிக்கிறாங்க 75 வருஷம் கட்சி, 75 வருஷம் கட்சின்னு. ஆனால் இந்த வாட்டி அதெல்லாம் வராது. 2026 எங்கள் அண்ணன் தான் சிஎம். நாங்கள் மக்கள் ஆகிய நாங்கள் உட்கார வைப்போம் அவரை.